தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணோட கண்ணீருக்கும் ஒரு குழந்தையின் எதிர்காலத்துக்கும் ஒரு குடும்பத்தோட அமைதிக்கும் நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம் இருந்தால் அது நிச்சயமாக டாஸ்மாக் அரசியல் தாங்க. தேர்தல் மேடைகளில் பெரிய பெரிய அரசியல் பேச்சுகள் பேசப்படலாம், வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். ஆனால் இரவு நேரத்தில் குடிபோதையில் வீடு திரும்பும் ஒருவரால் சிதறும் குடும்பங்களோட சத்தமற்ற வேதனை தான் இந்த மண்ணின் உண்மையான சமூக காயங்க. பல வீடுகளில் குழந்தைகள் தந்தையின் மது போதையை பார்த்து பயந்து வளர்ந்துருக்காங்க. பல பெண்கள் குடும்ப செலவுக்காக சேமித்த பணம் டாஸ்மாக் கவுண்டரில் கரைந்து போவதை கண்ணீருடன் பார்த்துருக்காங்க. பல மாணவர்கள் பள்ளி கல்லூரி செல்லும் வழியிலேயே மதுபான கடைகள் அருகே நிற்கும் சூழலை வெறுத்திருக்கிறார்கள். பல தாய்மார்கள் என் மகன் குடிக்க ஆரம்பிக்க கூடாது என்ற பயத்துடன் வாழ்க்கையை கடத்துகிறாங்க. அந்த சமூக உணர்வுகளை நேரடியாக தொடும் மிகப்பெரிய அரசியல் அறிவிப்பாகத்தான் இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. இது வெறும் சில கடைகளை மூடும் நிர்வாக நடவடிக்கை மட்டும் இல்லைங்க. பல வருஷமாக குடும்பங்கள் மனதிற்குள்ள வைத்திருந்த ஒரு சமூக கோபத்துக்கு அரசியல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வை தான் உருவாக்கியிருக்கு. ஒரு காலத்தில் டாஸ்மாக் அரசுக்கு வருமானம் கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இன்னைக்கு பலர் அதையே குடும்பங்களை சிதைக்கும் சமூக சக்தியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள், மாணவர்கள் அண்ட் ஆல்சோ சமூக ஆர்வலர்கள் பல வருஷமாக எழுப்பிய பள்ளி அருகே டாஸ்மாக் வேண்டாம், கோவில் அருகே டாஸ்மாக் வேண்டாம், பெண்கள் பயணிக்கும் இடங்களில் டாஸ்மாக் வேண்டாம் என்ற கோரிக்கைகள் இன்னைக்கு தமிழக அரசியலின் மைய மேடைக்கு வந்துவிட்டது. அந்த அர்த்தத்தில் விஜயின் இந்த முடிவு வெறும் அரசியல் ஹெட்லைன் மட்டும் இல்லைங்க, அரசு மக்களின் வாழ்க்கை வேதனையை உண்மையாக கேட்க ஆரம்பித்து விட்டதா என்ற மிகப்பெரிய சமூக விவாதத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுது. இந்த டீட்டெயில்ஸோட ஃபுல் கண்டென்ட்டை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். தமிழக அரசியலில் சில முடிவுகள் வெறும் நிர்வாக உத்தரவுகள் மட்டும் இல்லைங்க, அவை சமூகத்தின் ஆழமான வழிகளை தொடும் வரலாற்று முக்கியமாக கொண்ட அரசியல் அறிவிப்புகளாகத்தான் மாறிவிடும். இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டர் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருப்பது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருப்பது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய சமூக மற்றும் அரசியல் விவாதத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழகத்தில் வெறும் மதுபான விற்பனை அமைப்பு மட்டும் இல்லைங்க, அது கடந்த 20 ஆண்டுகளாக அரசியல், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, பெண்களுடைய பாதுகாப்பு, இளைஞர்களின் எதிர்காலம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சமூக அமைப்பையே பாதித்த மிகப்பெரிய விவாதமாக இருந்து வருது. தமிழகத்தில் அரசு நேரடியாக மதுபான விற்பனை கட்டுப்படுத்தும் அமைப்பாக டாஸ்மாக் உருவானது 2003 தாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஏஐஏடிஎம்கே அரசு தனியார் மதுபான விற்பனை கட்டுப்படுத்த அரசு நிறுவனமாக டாஸ்மார்க்கை வலுப்படுத்தியது. அதுக்கு பின்னாடி தான் சட்டவிரோத மது விற்பனை, கள்ளச்சாராய மரணங்கள் அண்ட் ஆல்சோ வரி ஏய்ப்பு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த அரசு நேரடியாக மதுபான விற்பனையை கையில் எடுத்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் இது ஒரு நிர்வாக நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தமிழக அரசின் மிகப்பெரிய வருவாய் இயந்திரமாக மாறுச்சு. வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இந்த அமைப்பின் மூலம் அரசுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான டிஎம்கே ஆட்சி காலங்களிலும் டாஸ்மாக் அரசு வருவாயின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக தொடர்ந்துச்சு. அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சிகளிலும் டாஸ்மாக் மூடப்படவில்லை, அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா அது மேலும் விரிவடைந்தது என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துச்சு. ஸோ தமிழகத்தில் ஒரு பக்கம் மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவிடும் அரசுகளும், மறுபக்கம் அதே மக்களிடமிருந்து டாஸ்மாக் மூலம் வருவாய் சம்பாதிக்கின்றன என்ற அரசியல் முரண்பாடுகள் பல வருஷமாக விவாதிக்கப்பட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் அண்ட் ஆல்சோ பல கிராமப்புற மக்கள் டாஸ்மாக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. குடும்பங்களை சிதைக்கும் மது கலாச்சாரம், குடும்ப வன்முறை அதிகரிப்பு, இளைஞர்கள் வாழ்க்கை பாதிப்பு, சாலை விபத்துகள், குறிப்பாக
பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைகள், இவை அனைத்திற்குமே டாஸ்மார்க் வந்து ஒரு முக்கிய காரணமாக அப்படின்ட்டு பல சமூக ஆய்வுகள் மற்றும் மக்கள் இயக்கங்கள் குற்றம் சாட்டி வராங்க. நமக்கே தெரியுங்க, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே டாஸ்மார்க் தான் அப்படின்ட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தினக்கூலி தொழிலாளர்கள் சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு செலவாகிறது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருது. பல பெண்கள் எங்கள் குடும்பத்தை விட டாஸ்மார்க்கு தான் அரசு முக்கியத்துவம் தருது என்று போராட்டங்களில் கூறிய காட்சிகள் தமிழக அரசியலில் பல முறை பேசப்பட்டிருக்கு. 2015-16 காலகட்டத்தில் மதுவிலக்கு போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் சசி பெருநாள் மரணம் டாஸ்மார்க் எதிர்ப்பு போராட்டத்தை மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாற்றியது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் அனைத்து கட்சிகளும் தேர்தல் காலங்களில் மதுவிலக்கு குறித்து பேச தொடங்கினாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட தனது தேர்தல் பிரச்சாரத்தில் படிப்படியாக மதுவிலக்கு குறித்து அறிவித்தார். சில டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டன, ஆனால் முழுமையான மாற்றம் ஏற்படவில்லை. அதே மாதிரி தான் திமுக ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மார்க் குறித்து பல வாக்குறுதிகளை அளித்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான மாற்றம் இல்லை என்ற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளிடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் நிதிநிலை டாஸ்மார்க் வருவாயுடன் மிக ஆழமான இணைந்து விட்டது. பல ஆய்வுகளின்படி தமிழக அரசு வருஷம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமே பெறுது. இந்த வருவாயை பல நலத்திட்டங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறது என்று அரசுகள் விளக்கம் அளித்து வந்திருக்காங்க. ஆனால் சமூக விமர்சனங்கள் ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்புறாங்க. மக்களின் உடல்நலம் மற்றும் குடும்ப அமைப்பை பாதிக்கும் ஒரு அமைப்பின் வருவாயை வைத்து நலத்திட்டங்களை நடத்துவது சரியான அரசியலா? இதுதான் டாஸ்மார்க் விவகாரத்தின் மிகப்பெரிய நெறிமுறையான விவாதமாக பார்க்கப்படுது. இந்த பின்னணியில் தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள டாஸ்மார்க் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள கடைகள் மூடப்படுவது சமூக பாதுகாப்பு மற்றும் இளைஞர் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தும் அரசியல் என்ற இமேஜை உருவாக்க முயற்சியாக பார்க்கப்படுது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தினமும் டாஸ்மார்க் கடைகள் அருகே செல்ல வேண்டிய நிலை, பெண்கள் பேருந்து நிலையங்கள் பாதுகாப்பற்ற சூழலை சந்திப்பது, வழிபாட்டு தலங்கள் அருகே மது அருந்தும் கலாச்சாரம் உருவாகுவது போன்றவை பல வருஷமாக மக்கள் புகார்களாக இருந்து வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் பெற்றோர் அமைப்புகள் இந்த விஷயத்தில் தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. அந்த கோரிக்கைகளை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்ற இமேஜை விஜய் உருவாக்க முயற்சிக்கிறார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. அதே நேரத்தில் இந்த டாஸ்மார்க்கு எதிரான சில பொருளாதார கேள்விகளும் எழுது. டாஸ்மார்க் கடைகள் குறைந்தா அரசு வருவாய் என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் மீண்டும் அதிகரிக்குமா? மதுவிலக்கு போன்ற கடுமையான நடவடிக்கைகள் அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டில் உருவாகுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுது. வரலாற்றை பார்த்தால் இந்தியாவின் பல மாநிலங்களில் முழுமையான மதுவிலக்கு பல சிக்கல்களை உருவாக்கியிருக்கு. சில இடங்களில் சட்டவிரோத மது விற்பனை மற்றும் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்த சம்பவங்களும் இருக்கு. அதனால தான் சில நிபுணர்கள் முழுமையான மதுவிலக்கு விட கட்டுப்படுத்தப்பட்ட விற்பனை தான் நல்லது என்று கூறுறாங்க. ஆனால் சமூக ரீதியாக டாஸ்மார்க் எதிரான மனநிலை தமிழகத்தில் மிகவும் வலுவாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்காளர்கள் மத்தியில் டாஸ்மார்க் ஒரு மிகப்பெரிய தேர்தல் விவகாரமாக இருந்து வருது. அந்த வகையில் விஜயின் இந்த நடவடிக்கை பெண்கள் மற்றும் குடும்பங்களை நேரடியாக கவரும் அரசியல் முடிவாக பார்க்கப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது தாவேகா தனது அரசியல் அடையாளத்தை குடும்ப நலன், இளைஞர் பாதுகாப்பு, சமூக ஒழுக்கம் போன்ற கருத்துக்களுடன் இணைக்க முயற்சிக்கிறது என்பதற்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டுதுங்க. டாஸ்மார்க் குறித்து தமிழகம் பல அரசியல் வாக்குறுதிகளை ஏற்கனவே கேட்டிருக்கிறது. உண்மையான மாற்றம் ஏற்பட வேண்டும்னா வெறும் கடைகள் மூடுவது மட்டும் போதாதுங்க. மறுவாழ்வு திட்டங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் வாய்ப்புகள், போதை விழிப்புணர்வு அண்ட் ஆல்சோ சமூக மாற்ற இயக்கங்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றாக வர வேண்டும். இல்லைனா இது வெறும் அரசியல் ஹெட்லைனாக மட்டுமே மாறிவிடும். ஆனால் இந்த நடவடிக்கை உண்மையில் தரையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கினா அது விஜய் அரசின் மிகப்பெரிய சமூக அரசியல் அடையாளமான வரலாற்றாக பதிவு செய்யப்படுங்க. ஸோ நிஜமால இது வந்து வெரி 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 குட் நியூஸ்னே நான் சொல்லுவேன். ஸோ எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் கொஞ்சமாவது அரசு யோசனை பண்ணோன்னு அந்த வருவாயை வேறு எதுலையாவது நாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபர்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.